பிடியுங்கள். வாகனம் வேகமாக செலுத்துதல் என்பது எங்களுடைய ஆற்றலே கிடையாது. யாரும் மாஷா அல்லாஹ் இது இன்னொரு டேலண்ட் என்று சொல்லி இந்த புள்ள இன்னும் அழகா ஓடுறான் கெட்டிக்காரன் என்று எவரும் சொல்றது, எல்லோரும் திட்டி தீர்ப்பார்கள், எல்லோரும் பிள்ளையாக பேசுவார்கள். ஏன் இப்படி போகிறார்கள் என்று யோசிப்பார்கள். பெண் பிள்ளைகள் உட்பட உங்களை பிள்ளையாகத்தான் சிந்திப்பார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் இது கெத்தா இருக்கும், இது ஸ்டைலா இருக்கும், அப்படி நினைச்சு போறது. இங்கு யாரும் உங்களை தவிர மற்ற எல்லோருமே உங்களை தவறாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் பெற்றோர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், சகோதரர்கள், நண்பர்கள். எங்களுடைய சமூக பரப்பில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் அது பலம் என்று. உங்களை எல்லோரும் மட்டமாக நினைப்பதற்கு அந்த வேகம் காரணமாக இருக்கிறது. ஒரு நாளும் அது வெற்றி அளிக்காது. உங்களை பற்றி பிழையான பதிவை தான் நீங்க யாருக்கு முன்னாடி அதை ஒரு சாதனையாக காட்டணும் என்று நினைக்கிறவங்களோ அவங்க தான் முதலில் உங்களை ரெட்மா குத்தி வைப்பாங்க. உங்களுக்கான எந்த பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுதும் அதான் முன்னாடி வந்து நிற்கும். எனவே தயவு செய்து அடுத்தவர்களுடைய, பெற்றோர்களுடைய, மூத்தவர்களுடைய அனுபவங்களை, அவர்களின் வார்த்தைகளை மதியுங்கள். அப்படி மதிக்காத பொழுது நிச்சயம் வலிகளைத்தான் சுமக்க வேண்டி வரும்.